குழந்தைகளே, வெல்கம் டு லிட்டில் ஸ்டார் வேர்ல்ட். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு மாயக்காட்டில் நடந்த அழகான நெறிக்கதை. இந்த காட்டில் மரங்கள் பேசும், பறவைகள் பாடம் சொல்லும், விலங்குகள் எல்லாம் அமைதியாக வாழ ஆசைப்படும். இந்த காட்டின் நடுவே ஒரு மலைக்குகை இருந்தது. அந்த குகை அருகே காட்டையே நடுங்க வைக்கும் ஒரு கர்ஜனை அடிக்கடி ஒலிக்கும். அது ஒரு சிங்கத்தின் குரல். அந்த சிங்கம் தன்னை பற்றி பெருமையாக நினைத்தது. தான் காட்டின் ராஜா என்று, தன் பலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்று. அது தினமும் காடு முழுக்க சுற்றி மற்ற விலங்குகளை பயமுறுத்தியது. அதன் அகந்தை அதன் பலத்தை விட பெரிதாக வளர்ந்தது. குழந்தைகளே, பலம் இருந்தாலும் பணிவு இல்லையென்றால் அது மற்றவர்களுக்கு பயமாக மாறும். அதே காட்டில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்து வந்தது. சிறிய உடம்பு, ஆனால் பெரிய சிந்தனை. அந்த முயல் எல்லாருக்கும் உதவி செய்யும், வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டும், துக்கத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்தும். அது அம்மாவிடம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், பலமில்லையென்று கவலைப்பட தேவையில்லை, புத்தி இருந்தால் போதும். நாளுக்கு நாள் சிங்கத்தின் அகந்தை அதிகரித்தது. மற்ற விலங்குகள் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தன. இந்த காடு இப்படியே இருந்தால் அமைதி நீடிக்காது என்று எல்லாரும் கவலைப்பட்டார்கள். அனைத்தையும் கவனித்த முயல் அமைதியாக யோசித்தது. பலத்தோடு மோத முடியாது, ஆனால் புத்தியோடு தீர்வு காணலாம் என்று. ஒரு நாள் முயல் தைரியமாக சிங்கத்தின் குகை நோக்கி நடந்தது. அகந்தை கொண்டவர்கள் தங்கள் குறையை தாங்களே பார்க்க முடியாது, அவர்களை அவர்களே உணர செய்வதே உண்மையான புத்திசாலித்தனம். அந்த எண்ணத்தோடு முயல் ஒரு திட்டத்தை அமைத்தது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றருகே அழைத்துச் சென்றது. அந்த கிணற்றின் நீர் அமைதியாக இருந்தது. அதில் பிரதிபலித்தது சிங்கத்தின் சொந்த உருவம். ஆனால் அகந்தை கண்களை மறைத்தால் உண்மை தெரியாது குழந்தைகளே. சிங்கம் தன் பிரதிபலிப்பையே பகை என்று நினைத்து அகந்தையோடு கிணற்றுக்குள் பாய்ந்தது. அந்த நொடியில் அது ஒரு பெரிய பாடம் கற்றது. தண்ணீரில் சிக்கியபோது சிங்கம் உணர்ந்தது, என் பகை வேறு யாரும் இல்லை, என் அகந்தையே என் பகை என்று. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அகந்தை இருந்தால் அழிவு, புத்தியும் பணிவும் இருந்தால் வாழ்வு. அந்த நாள் முதல் காடு மீண்டும் அமைதியாக மாறியது. முயலின் புத்தி காட்டின் சாந்தியை காப்பாற்றியது. பலமல்ல, புத்திதான் உண்மையான சக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு லிட்டில் ஸ்டார் வேர்ல்ட்.